இனிமையான நண்பர்களே, அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அண்ணா திமுக தான் பெரும் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியா அல்லது நடிகர் விஜய் அண்ணா திமுகவினருக்கு காட்டும் ஆசையா, நடிகர் விஜய் கட்சியை சார்ந்த அமைச்சர்கள் விரிக்கின்ற வலையா என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். அந்த அளவிற்கு இன்றைக்கு தமிழக அரசியல் பரபரப்பான கட்டத்திலேயே நகர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தல் நடந்த பொழுது நடிகர் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆனது என்று விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் கேட்டாலும், பெரும்பாலான ஊடகங்கள் மக்கள் பிரச்சனைகளை தவிர மற்ற அத்தனை பிரச்சனைகளையும் மக்கள் மத்தியிலே திணித்து நடிகர் விஜய் ஆட்சியில் நடைபெறுகின்ற குதிரை பேரத்தை, அதற்கு அண்ணா திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலியாவதை பற்றி எழுதாமல் தவிர்க்கிறார்கள். ஏன் இன்றைக்கு அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் 6 பேர் சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்கள். அதில் 2 பேர் முன்னாள் அமைச்சர்கள். மதுராந்தகம் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்தியபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையை சார்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், இப்பொழுது கரூர் மாவட்டத்தின் சட்டமன்ற உறுப்பினர் MR விஜயபாஸ்கர் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கு சொல்லப்படுகின்ற 2 காரணங்கள். எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவில் சர்வாதிகாரியாக செயல்படுகிறார். எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுகவின் பொது செயலாளராக இருந்தால் போதும், கட்சி வென்றால் என்ன தோற்றால் என்ன, நாம் மட்டும் பாதுகாப்பாக வாழலாம் என்று எடப்பாடி பழனிசாமி தீர்மானித்து விட்டார். ஆகவேதான் எடப்பாடி பழனிசாமியின் இந்த சர்வாதிகார மனப்பான்மையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அண்ணா திமுக தொடர் தோல்விகளை சந்தித்ததால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுகவை விட்டு வெளியேறினார்கள் என்று ஒரு சாராரும், இல்லை இல்லை, நடிகர் விஜய் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அவருடைய அறுதி பெரும்பான்மை இல்லாத அவருடைய அரசு எப்படியும் அறுதி பெரும்பான்மையை தன்னுடைய சொந்த கட்சியை சார்ந்தவர்கள் மூலமே பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக குதிரை பேரம் நடத்தி அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள் என்றும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏன் அண்ணா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள்? அவர்களுக்கு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பு வழங்குமா வழங்காதா என்று கேட்டால், நிச்சயமாக அவர்களுக்கு போட்டியிட தமிழக வெற்றி கழகம் வாய்ப்பு வழங்காது. ஏனென்று கேட்டால், இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கே மிகப்பெரிய பேரம் நடந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு ஏன் தமிழக வெற்றி கழகம் பாடுபட வேண்டும் என்று நடிகர் விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் நடிகர் விஜயும் முடிவு செய்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் மைனாரிட்டி அரசாக இருக்கிறார். இவருக்கு முழு மெஜாரிட்டி இல்லை. திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் தான் அவர் இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி
நடிகர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததால் தான் நடிகர் விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்று சட்டமன்றத்திலே நடந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வெற்றி பெற்றார். ஆகவே திமுக கூட்டணியிலிருந்து வந்த இந்த கட்சிகளை நம்ப முடியாது. ஏனென்றால் எந்த நேரத்திலும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்த விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எப்பொழுது வேண்டுமானாலும் நடிகர் விஜய் ஆட்சிக்கு கொடுத்திருக்கின்ற ஆதரவை வாபஸ் வாங்கலாம். அப்படி அவர்கள் நடிகர் விஜய் ஆட்சிக்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றால் நடிகர் விஜய் ஆட்சி கவிழ்ந்துவிடும். இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஆகவே அறுதி பெரும்பான்மை பெற வேண்டும் என்றால் இப்படி பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். மீண்டும் அவர்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது. அவர்கள் தேர்தலிலே போட்டியிடக்கூடாது. அப்படி அவர்கள் போட்டியிட்டால் அவர்களை தோற்கடிப்பதற்கு, உதாரணத்திற்கு மதுராந்தகம் தொகுதியில் மீண்டும் மரகதம் குமரவேல் அண்ணா திமுக சார்பில் போட்டியிட்டால் அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவோடு சேர்ந்து மரகதம் குமரவேலை தோற்கடிப்பதற்கு கடுமையாக வேலை செய்வார்கள். அதனால் அண்ணா திமுகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தால் அண்ணா திமுகவும் சேர்ந்து அவர்களை தோற்கடித்து விடுவார்கள். ஆகவே அவர்களுக்கு சீட்டு கொடுக்காமல் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாருக்காவது சீட்டு கொடுத்து அவர்களை சுலபமாக வெற்றி பெற செய்து விடலாம் என்று தமிழக வெற்றி கழகம் கணக்கு போடுகிறது. ஆகவேதான் தொடர்ந்து அண்ணா திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்தாலும் கூட வரப்போகின்ற இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவது மிகவும் கடினம் என்று சொல்லப்படுகிறது. அண்ணா திமுகவிலிருந்து ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 பேர் அண்ணா திமுகவின் வலிமையான தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள். அவர்களுக்கும் இதே கதிதான் ஏற்படுமா என்று கேட்டால் அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்படலாம் என்று ஒரு செய்தி இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? நடிகர் விஜய் திமுகவிலிருந்து விலகி வந்த திமுக கூட்டணி கட்சிகளை நம்ப முடியாது. எந்த நேரத்திலும் அவர்கள் காலை வாரலாம். ஆகவே அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் ராஜினாமா செய்த இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற வைத்து அறுதி பெரும்பான்மை பெற்றுவிட்டால் திமுக கூட்டணி விட்டு விலகி தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்த விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கட்சிகளை அவர்களுடைய ஆதரவு தேவையில்லை என்று ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை வெளியேற்றி விடலாம். அவர்களுக்கு கொடுத்த அமைச்சர் பதவியை ரத்து செய்து விடலாம். அவர்களிடம் இருக்கின்ற அமைச்சர் பதவியை பறித்து வெற்றி பெறுகின்ற தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கலாம். அல்லது தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்ல போனால் அதைவிட 2-3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருக்கின்ற அளவிற்கு அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை யார் ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வைக்கிறார்களோ அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அதன் மூலம் தமிழக வெற்றி கழகம் அறுதி பெரும்பான்மையை பெற்றுவிடலாம். அப்படி அறுதி பெரும்பான்மையை பெற்றுவிட்டால் திமுக கூட்டணியில் இருந்து விலகி வந்தவர்களை வெளியேற்றிவிட்டு தொடர்ந்து 5 ஆண்டுகள் தமிழக வெற்றி கழகம்
ஆட்சி நடத்தலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். ஆகவேதான் அண்ணா திமுகவிலிருந்து ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை 6 பேர் விழுந்து விட்டார்கள். இன்னும் ஒரு 5 அல்லது 6 பேரை அண்ணா திமுகவில் காலி செய்து விட்டால், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து விட்டால், மீண்டும் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்கின்ற பொழுது நிச்சயம் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்ய வைத்து விடலாம் என்று நடிகர் விஜய் கட்சி இந்த வேளையில் இறங்கி இருக்கிறது. அதற்காகத்தான் அண்ணா திமுகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். இதில் தப்பித்தது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர்களையும் ராஜினாமா செய்ய வைத்திருந்தால் தமிழக வெற்றி கழகத்தின் வேலை சுலபமாக முடிந்திருக்கும். ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட அந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதால் அவர்கள் திமுகவில் இணைந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் சட்டமன்றத்தின் சட்டப்படி அவர்கள் திமுக உறுப்பினர்கள் தான். அவர்களை எதுவும் சபாநாயகர் செய்ய முடியாது. அவர்களின் பதவியை பறிக்க முடியாது. அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார்கள். ஆகவே மறுமலர்ச்சி திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைகோவின் கட்டளைக்கு அடிபணியாமல் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வதற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய மறுத்துவிட்டார்கள். நடிகர் விஜய் போட்ட கணக்கு தவறி போன காரணத்தால் இப்பொழுது மீண்டும் அண்ணா திமுகவையே குறிவைத்து விட்டார்கள். திமுகவிற்கும் குறிவைத்தார்கள். ஆனால் திமுகவில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ராஜினாமா செய்வதற்கு எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்று சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற முடிவுக்கு தமிழக வெற்றி கழகம் வந்துவிட்டது. ஆகவே தமிழக வெற்றி கழகத்தின் இறுதி முடிவு அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய அளவிற்கு அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை யார் அழைத்து வருகிறார்களோ அவர்களுக்கு போனஸாக அமைச்சர் பதவி தரப்படும் என்று அறிவிக்காமல் ஒரு அறிவிப்பு இருக்கிறது. ஆகவேதான் அண்ணா திமுகவில் இருந்து இழுத்து வந்து பேரம் பேசி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்து அவர்களை வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர்கள் தேர்தலிலே போட்டியிட்டு காலியான அந்த சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களை நிறுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியினரை நிறுத்தி வெற்றி பெற வைத்துவிட்டு ஆட்சிக்கு அறுதி பெரும்பான்மையை உருவாக்கிவிட்டு திமுகவிலிருந்து வந்த கூட்டணி கட்சிகளை வெளியேற்றுவதற்கு நடிகர் விஜய் அதிரடி திட்டம் தீட்டிவிட்டார். அதன் வெளிப்பாடாக அந்த திட்டத்தின் செயல்பாடாகத்தான் இன்றைக்கு அண்ணா திமுகவை சார்ந்த விக்கெட்டுகள் ஒவ்வொன்றாக விழுகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்கிறார்கள். ஆனால் இவ்வளவு திட்டம் தீட்டி இவ்வளவு பகீரத பிரயத்தனம் செய்து அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைக்கின்ற விஜயும் அவருடைய தமிழக வெற்றி கழகமும் இடைத்தேர்தலில் வெல்லுமா என்று கேட்டால் வாய்ப்பில்லை. இடைத்தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் மண்ணை கவ்வும். அவர்கள் பெற்ற முதல் வெற்றியும் கடைசி வெற்றியும் 2026 ஆண்டின் சட்டமன்ற பொது தேர்தல் தான் என்று பல அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.